சரிகமப்பா சீனியருக்கான சீசன் 5ல ரெண்டாவது ஃபைனலிஸ்டா சபேசனை இந்த வாரமும் தேர்ந்தெடுக்காதது சபேசனோட ரசிகர்களுக்கும் சரிகமப்பா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. சரிகமப்பா சீனியருக்கான சீசன் 5ல இப்போதைக்கு டிக்கெட் ஃபினாலே ரவுண்டு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நடக்க போற ரவுண்ட்ல கோல்டு பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கள இருந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தேர்ந்தெடுத்து தான் ஃபைனலிஸ்டுக்கு அனுப்புறாங்க. அந்த மாதிரி தான் முதல் சுற்று நடந்தப்பவும் சபேசனை தான் முதல் ஃபைனலிஸ்ட் சேருக்கு அனுப்புவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா சுசாந்திகாவும் சபேசனை விட கொஞ்சம் நல்லாவே பாடிட்டாங்க. அதனால முதல் ஃபைனலிஸ்டுக்கு சுசாந்திகாவை தேர்வு பண்ணிட்டாங்க. அதுவும் சரி ஓகே தான் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற பேர்ல ரெண்டாவது சுற்றுல டிக்கெட் ஃபினாலுக்கான ரவுண்டு கடந்த சண்டே தான் நடந்திருக்கு. இந்த சுற்றுல அருண் ராஜேந்திரன், அபிஷேக், சபேஷன், ஸ்ரீஹரி இந்த 4 பேர் தான் கோல்டு பர்ஃபார்மன்ஸை வாங்கி ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஆனா இங்க தான் ஜட்ஜர் ஸ்ரீனிவாஸ் சார் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து சபேசனோட ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இந்த 4 பேர்ல ஸ்ரீஹரியும் சபேசனும் தான் ரொம்ப சூப்பரா பாடுனாங்க. அவங்க 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை தான் ரெண்டாவதா ஃபைனலிஸ்ட் சேருக்கு அனுப்புவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஜட்ஜர் ஸ்ரீனிவாஸ் சார் இந்த வாரம் யாரையுமே ஃபைனலிஸ்ட் சேருக்கு அனுப்ப போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த வாரம் நடந்த ஓல்ட் இஸ் கோல்டு ரவுண்டு கொஞ்சம் டஃப்பான ரவுண்டு. அதனால கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே பதட்டமா பாடிருக்கீங்க, பிரஷரா பாடிருக்கீங்க. பவித்ரா, இனியா, ஹரிஸ், அறிவாளகன், சிவானி இவங்க எல்லாரும் கூட ரொம்ப நல்லா தான் பாடுனாங்க. இந்த வாரம் ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்க வேண்டாம், அடுத்த வாரம் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதனால சபேசனோட ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாரும் நடுவர்களுக்கு பிடிச்ச ஆள் இந்த கோல்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுல இல்லையா அப்படின்னும் சபேசனுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுப்பீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.